ரீசெண்டாக சவுத் இந்தியன் பேங்க் அவங்களோட போர்ட் மீட்டிங்கை கன்வீன் பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் ரைட் இஷ்யூ ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ரைட் இஷ்யூ அப்படின்னா என்ன, கம்பெனிஸ் ஏன் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணணும், இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஒரு கம்பெனி அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியான விலையில கூடுதலான பங்குகளை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைட்ஸ் இஷ்யூவை ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு மட்டும்தான் ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது நாங்கள் கொடுக்குற இந்த டைம் பீரியட்குள்ள இந்த ப்ரைஸில் நீங்கள் கூடுதலான பங்குகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணுற கம்பெனி கொடுக்குற ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் கிடைக்கும். அதாவது எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியான ஒரு அமௌண்ட்டை தான் வந்து கம்பெனி கோட் பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து ஒரு ரேஷியோவில் தான் கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஷேர் ஹோல்டர் ஹோல்ட் பண்ணுற ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு இந்த ப்ரைஸில் அவங்க ஒய் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஒரு கம்பெனி வந்து அவங்க ஷேர் ஹோல்டர் ஹோல்ட் பண்ணுற ஒரு 15 ஷேருக்கும் 10 ஷேர்ஸை நாங்கள் கொடுக்குற இந்த ஸ்பெஷல் ப்ரைஸில் இந்த டைம் பீரியட்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு கம்பெனி ஒரு ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை அவங்க டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூவை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். கம்பெனி கொடுக்குற இந்த ரைட்ஸ் இஷ்யூவை ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி இந்த நியூவாக கொடுக்குற ஷேர்ஸை வாங்கிக்கலாம். ஸோ ரைட்ஸ் இஷ்யூங்கிறது ஒரு கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். புது இன்வெஸ்டர்ஸ்க்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அதோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸோட பியோர் டெசிஷன் தான் அதை வந்து வாங்குறதோ வாங்காமல் இருக்கிறதோ. அவங்க வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் எதுவும் கிடையாது. இப்போ ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் கம்பெனிஸ் இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஏன் ஆஃபர் பண்ணணும்? இமீடியட் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ்க்கான ஒரு எளிய வழி தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர். சவுத் இந்தியன் பேங்க்கும் இந்த போர்ட் மீட்டிங்கில் 1750 crores ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூவை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த காரணத்துக்காக கம்பெனிஸ் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க? ஒன்று அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ்க்காக இருக்கலாம், அதாவது அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்காக இருக்கலாம். 2021 டாடா பவரும் எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்கும் அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ்க்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா. அடுத்த ரீசன் பார்த்தோம்னா அந்த கம்பெனி டெட் ஃப்ரீ ஆகிறதுக்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். அதாவது அவங்க பட்டிருக்க கடன்ல இருந்து வெளிவரத்துக்காக இந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணலாம். 2020 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் டெட் ஃப்ரீ ஆகிறதுக்காக ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அவங்க டெட் ஃப்ரீயாகவும் ஆனாங்க. ரைட்ஸ் இஷ்யூல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரினவுன்சபிள் ரைட்ஸ் இஷ்யூ. இதுல வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி பை பண்ணலாம், இல்லாட்டி இக்னோர் பண்ணலாம். இல்ல மூணாவது ஆப்ஷனா அவங்களோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை இன்னொருத்தருக்கு விற்கலாம். இன்னொன்னு பார்த்தோம்னா நான் ரெனவுன்சியபிள் ரைட்ஸ் இஷ்யூ. இதுல வந்து பார்த்தோம்னா அந்த ஷேர் ஹோல்டர் ஒன்று அவங்க ரைட் எக்ஸசைஸ் பண்ண முடியும், இல்ல இக்னோர் பண்ண முடியும். ஆனா அவங்களோட ரைட் என்டைட்டில்மெண்ட்டை வேற யாருக்கும் விற்க முடியாது. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணும்போதே அது ரெனவுன்சபிளா நான் ரெனவுன்சபிளா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு ஷேர் ஹோல்டரா இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபரை நம்ம 3 விதத்துல டீல் பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 1 என்னன்னா அந்த ரைட்டை நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு புதிய ஷேர்ஸ் அவங்க கொடுக்கறத வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்ல ரெண்டாவது ஆப்ஷனா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம், அதாவது வேண்டாம் அப்படின்னு விட்டுடலாம். அந்த ரைட்ஸ் இஷ்யூ ரெனவுன்சபிளா இல்ல நான் ரெனவுன்சபிளாங்கிறத பொறுத்து தேர்ட் ஆப்ஷன் நம்ம அதை வந்து இன்னொருத்தருக்கு சர்டன் ப்ராஃபிட்ல விற்கலாம். இது வரைக்கும் நம்ம ரைட்ஸ் இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ண டெர்மினாலஜிஸை இந்த எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரைட்ஸ் இஷ்யூவை தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தோம்னா 20th May 2020 3rd June 2020 வரையும் ஓப்பன் ஆந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம். அடுத்தது ரெக்கார்ட் டேட் May 14th 2020. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் 14th May 2020 அன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் இல்லையா, நியூ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இங்கே அவங்க ஆஃபர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம்னா 42.26 crore ஷேர்ஸை புதுசாக ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவில். அண்ட் இதுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட் வந்து 53,125 crores. அப்புறம் நம்ம சொன்ன ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆர் த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து 1,257 per share. இதுதான் இங்கே இஷ்யூ ப்ரைஸ். இந்த ரைட்ஸ் இஷ்யூ அவங்க அனௌன்ஸ் பண்ணது 11th May 2020 அன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 1,561.94. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்
கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே கிட்டத்தட்ட 300 rupees டிஸ்கவுண்ட்டில் நமக்கு இந்த ஷேரை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் இது போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்ளிகேஷன் கொடுக்கும்பொழுது 25% ஆஃப் த அமௌண்ட் கொடுத்தா போதும். மீதி வந்து ஷேர்ஸ் நமக்கு அலாட் ஆகும்போது நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஒரு சர்டன் ரேஷியோவில் தான் கம்பெனி ஆஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ரிலையன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்க ரேஷியோ 1:15. அதாவது ஷேர் ஹோல்டர் ஹோல்ட் பண்ணுற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு 15 ஷேர்ஸ்க்கும் ஒரு ஷேர் வந்து அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் வாங்குறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு இந்த ஷேரோட ப்ரைஸ் 1469 ஆச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரைட்ஸ் இஷ்யூட ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1257 rupees. ஸோ நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஸ் ஆன் தி ரெக்கார்ட் டேட் பார்த்தோம்னா 212 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 14th May அன்னைக்கு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அதில் ஒரு 15 ஷேர்ஸ்க்கும் ஒரு ஷேர் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி அத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு நம்ம ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஐ ஹோப் இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூ பற்றி இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஷேர் ஹோல்டர்ஸாக நம்ம இந்த ரைட்ஸ் இஷ்யூவை 3 விதமாக டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் நம்பர் 1 அப்ளை ஃபார் த ரைட்ஸ் இஷ்யூ. ஆப்ஷன் 2 இக்னோர் இட். ஆப்ஷன் 3 செல் யோர் ரைட் டு சம்ஒன் எல்ஸ், அதாவது இன்னொருத்தருக்கு நம்ம ரைட்டை விற்கிறது. ஆப்ஷன் நம்பர் 2 அதை இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனால் ஆப்ஷன் 1 or 3 அதாவது அப்ளை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ரைட்ஸ் இஷ்யூவில் ஆஃபர் பண்ணுற ஷேர்ஸை எப்படி வாங்கலாம் அல்லது ரைட்ஸ் இஷ்யூ என்டைட்டில்மெண்ட்டை எப்படி விற்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ரைட்ஸ் இஷ்யூவில் ஆஃபர் பண்ணுற ஷேர்ஸை வந்து ரைட் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைட் என்டைட்டில்மெண்ட்க்கு செப்பரேட்டாக ஒரு ஐஎஸ்ஐஎன் கோட் அசைன் பண்ணிடுவாங்க. எப்படி நம்ம வந்து பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக் கோடு இருக்கும், அதுபோல் இந்த ரைட்ஸ் ஆஃபரில் கொடுக்குற ஷேர்ஸ்க்கு ரைட் என்டைட்டில்மெண்ட்டு சொல்லி அவங்களுக்கு தனியாக ஒரு ஐஎஸ்ஐஎன் கோட் கொடுத்துருவாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆக ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் நமக்கு எத்தனை ஆர்இஸ் எலிஜிபிளோ அத்தனை நமக்கு கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆன இந்த ஆர்இஸை ஐதர் நம்ம வாங்கலாம், அதாவது அப்ளை பண்ணலாம் இந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு, இல்லை இந்த ரைட் என்டைட்டில்மெண்ட்டை இன்னொருத்தருக்கு வித்துடலாம். இந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ஒரு ஷேர் ஹோல்டராக அல்லது இன்வெஸ்டராக நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துடலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம். சரி, நான் வந்து ஒரு கம்பெனியோட 200 ஷேரு, ஒரு ஷேர் 200 ரூபாய் விலையில் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். அண்ட் அந்த கம்பெனி வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூவை 5:25 ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அட் 100 rupees per ஷேர். அதாவது நான் ஹோல்ட் பண்ணுற அந்த கம்பெனியோட ஒரு 25 ஷேருக்கும் எனக்கு 5 ஷேர் கிடைக்க போகுது 100 ரூபாய் ப்ரைஸில். ஸோ என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஏற்கனவே பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா நான் 200 ஷேர் வச்சுருக்கேன் 200 ரூபாய் விலையில். ஸோ நான் போட்டிருக்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 ரூபா. சரி, அந்த ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 180 ரூபா இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போது என்னோட லாஸ் பார்த்தோன்னா ஆஸ் ஆன் தட் டேட் ஏற்கனவே நான் 4,000 ரூபா லாஸில் இருக்கேன். ஸோ எனக்கு பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் இன்கர்ட் வந்து கிட்டத்தட்ட 10% லாஸில் நான் இருக்கேன். ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோ. அண்ட் இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு ரைட்ஸ் இஷ்யூவோட வந்திருக்காங்க அட் 5:25 ரேஷியோவில் 100 rupees per ஷேருக்கு. இப்போ இந்த சினாரியோவில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண 3 ஆப்ஷன்ஸில் எப்படி இன்வெஸ்டருக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் 1 எடுத்துட்டோன்னா நான் வந்து 5:25னா நான் 200 ஷேர் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 40 ஷேருக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. 40 ஷேரை அவங்க சொல்லியிருக்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸான 100 rupeesல நான் வாங்குறேன்னு வச்சுப்போம், அப்ளை பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ 40 × 100, ஸோ 4,000 rupees நான் வந்து கொடுத்து அப்ளை பண்ணுறேன் இந்த ரைட்ஸ் இஷ்யூவுக்கு. அப்போ என்ன ஆகும்? ஆஃப்டர் த ரைட்ஸ் இஷ்யூ என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 200 + 40, ஸோ 240 ஷேர்ஸ் ஆகிடும். அண்ட் என்னோட காஸ்ட், நான் ஏற்கனவே 40,000 கொடுத்து 200 ஷேர் வாங்கியிருக்கேன். இப்போது 100 rupees கொடுத்து 40 ஷேர் வாங்கியிருக்கேன். ஸோ 40,000 + 4,000 44,000 ஆகிடுது. ஸோ என்னோட ஆவரேஜ் காஸ்ட் பர் ஷேர் பார்த்தோன்னா 44,000 பை இப்போ நான் ஹோல்ட் பண்ணியிருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 240. ஸோ 183.3 ரூபாய் ஆகிடுது. அதாவது நான் 200 rupees கொடுத்து வாங்கி 10% லாஸில் இருந்தது. இப்போ எனக்கு வந்து ஒரு ஷேருக்கு 183 rupees ஆகுது. ப்ளஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவாக 40 ஷேர்ஸும் கிடைக்குது. ஸோ ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் நான் வந்து ஒரு இன்க்ரீஸ்டு ஸ்டேக் இந்த கம்பெனி அட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எனக்கு கிடைக்குது. அதாவது இப்போது 240 ஷேர்ஸை 183 ரூபாய் per ஷேர் அளவில் நான் வச்சுருக்கேன். முன்னாடி இருந்த 200 ஷேர்ஸ் அட் 200 rupeesக்கு பதிலாக. ஸோ இன்க்ரீஸ்ட் ஸ்டேக் இந்த கம்பெனி அட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எனக்கு கிடைக்குது. ஆல்சோ என்னோட லாஸை நான் கட் டவுன் பண்ணுறேன். 10% லாஸில் இருந்த முன்னாடி நான் இப்போ 8.35% லாஸ் தான் எனக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இன்டைரக்டாக ஒரு 1.65%ம் கெயின் ஆகுது. ஸோ இது ஆப்ஷன் 1 எடுத்து நம்ம இந்த ஷேருக்கு அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது. ஆப்ஷன் 2 பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஐ இக்னோர் த ரைட்ஸ் இஷ்யூ ஆஃபர். எதுவுமே மாற போகிறது இல்லை. என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து திரும்பவும் 200 தான் இருக்க போகுது. என் ஒரிஜினல் காஸ்ட் அப்படியே தான் இருக்க போகுது. என்னோட 10% லாஸ் அப்படியே இருக்க போகுது. ஆப்ஷன் 3ல வந்து நான் என்னோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை 120 ருபீஸ் பர் ஷேரில் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறேன்னு வச்சுப்போம். அப்போ வந்து என்னோட எலிஜிபிலிட்டி 40 ஷேர்ஸ். ஸோ இந்த 40 ஷேர்ஸை நான் 120 ருபீஸ்க்கு இன்னொருத்தருக்கு விற்கிறேன் என்னோட ரைட் என்டைட்டில்மெண்ட்டை. ஸோ ஐ கெட் how much 40 into 120 rupees. ஸோ 4800 rupees வந்து எனக்கு கிடைக்குது. ஆஃப்டர் த ரைட்ஸ் இஷ்யூ என்ன ஆகுது? என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதே தான் இருக்க போகுது. ஏன்னா என்னோட ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை நான் வித்துட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதே தான் இருக்க போகுது. ஆனால் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ கம்மியாகும். ஏன்னா நான் ஏற்கனவே 40,000 ரூபா கொடுத்து 200 ஷேர் வாங்கியிருக்கேன். இப்போ என்னோட ரைட்ஸை வந்து 120 ருபீஸ் பர் ஷேரில் நான் விற்றதுனால எனக்கு அடிஷ்னலாக 4800 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட காஸ்ட் வந்து 35,200 ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் பர் ஷேர் பார்த்தோன்னா 176 ருபீஸ். ஸோ இந்த கேஸில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து 4 ருபீஸ் பர் ஷேர் வந்து கெயின் ஆகுது. 10% லாஸில் இருந்தது எனக்கு வந்து 2% பர் ஷேர் வந்து கெயின் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ரைட்ஸ் இஷ்யூவை செல் பண்ணோன்னா ஆஸ் அன் இன்வெஸ்டர் எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். நம்ம ஒரு ரைட்ஸ் இஷ்யூவால் இன்வெஸ்டர் ஆர் ஷேர் ஹோல்டருக்கு என்ன மாதிரி கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம். ரைட்ஸ் இஷ்யூ பற்றி நல்லா புரிஞ்சிட்டோம். ஆனால் இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்ச அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் தட் கம்பெனி வந்து நிறைய இருக்க போகுது. அதனால அந்த இஷ்யூ முடிஞ்ச அப்புறமா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் டிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தோன்னா, நாம் வந்து எந்த கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ பண்ணாலும் டைரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஷேர் ஹோல்டராக இருந்தோம்னா அந்த கம்பெனியை நல்லா அனலைஸ் பண்ணி தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ரைட்ஸ் இஷ்யூ வரும்போது ஃபர்தராக அந்த கம்பெனியோட க்ரோத் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது அண்ட் அந்த கம்பெனியோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஃபேக்டர்ஸையும் அடிஷ்னலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்ளை பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்ததாக நமக்கான எலிஜிபிள் ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த எல்லா ஷேர்ஸுமே கண்டிப்பாக கிடைச்சிரும் இல்லை அலாட் ஆகிடும் அப்படிங்கிற கேரண்டி எதுவும் கிடையாது. நம்ம ஐபிஓவில் பார்க்குற மாதிரி தான். நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம லக்கியாக இருந்தால் அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இந்த கேஸில் வந்து நம்ம ஷேர் ஹோல்டராக இருக்கிறதுனால நமக்கு ப்ரொபோர்ஷனேட் அலாட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லா ஷேரும் கிடைக்கும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து 40 ஷேர்ஸ்க்கு எலிஜிபிளாக இருந்தோம். ஸோ 40 ஷேர்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா எல்லா 40 ஷேர்ஸும் நமக்கு அலாட் ஆகும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. சப்போஸ் இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக தான் வந்து அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சிடணும் ஒரு ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ரைட்ஸ் இஷ்யூ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.